Hi friends, welcome back to channel. நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா சுஜிக்கு 2 நாள் ஆச்சுங்க ஸ்கூலுக்கு போய். ஏன்னா ரொம்ப இருமல் இருக்கு, இருமலும் சளியும் ஓவரா இருக்கு. ஸோ அதனால நான் இன்னைக்கு 2 நாள் நான் ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். இன்னும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமே போகலை. வீட்லேயே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து பார்த்து அப்படியும் சரியாகலை அப்படின்னா மட்டும்தான் நான் சுஜி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன். அது இந்த இதுலேயே ஒரு 3 நாள் நான் வெறும் வயிற்றுல கொடுக்கணுங்க. எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல இந்த மருந்து கொடுத்து பாருங்க. 3 நாள் கொடுக்கணும். 3 நாள் கொடுத்து அது சரியா ஆகலைன்னா கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன். அது என்ன ரெமெடி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கற்பூரவல்லிங்க. கழுவி நான் எடுத்து வச்சிருக்கேன். கற்பூரவல்லி அண்ட் இது துளசிங்க. பாருங்க, துளசி இதுவுமே நான் கழுவி வச்சிருக்கேன். அண்ட் இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சீரகம் சேர்ப்பேன். கொஞ்சம் சீரகம் சேர்ப்பேன். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம், துளசியும் கற்பூரவல்லியும் போட்டாச்சு. அடுத்து சீரகம் இதை போட்டு நல்லா இதில் எந்த ஆயிலும் மிக்ஸ் பண்ணலைங்க. அதோட 4 கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சொல்ல கிண்டணும். நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டணும். பாருங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு அதே அந்த மாதிரி நல்லா சொல்ல. ஏன்னா இதில் துளசி சேர்க்கும். துளசியும் கற்பூரவல்லியும் நல்லா ஜாயின் ஆகும். அதே மாதிரி சீரகமும் நம்ம உடம்புக்கு நல்லது. இது எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல கிண்டணும். இது இந்த மாதிரி ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. அதுவே 4 வயசு மேலே இப்போ நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் இன்னும் ஒரு சில இதெல்லாம் சேர்க்கலாம். ஓமம் சேர்க்கலாம், அப்புறம் தூதுவளை சேர்க்கலாம். அந்த மாதிரி இப்போ சுஜிக்குமே தூதுவளை இருந்தால் நான் சேர்த்துருப்பேன். அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை இப்போ சொல்லுவாங்க ஒரு செம்பு தண்ணிக்கு ஒரு செம்பு தண்ணிக்கு அரை செம்பு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் வடிகட்டி குடிச்சு பார்த்தாலும் நல்ல ரிசல்ட். பெரியவங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறது நான் இப்போ தான் கொடுப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. எல்லாமே ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு கலரு. சரிங்களா, கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, இது கொஞ்சம் ஆறட்டும். கிண்டியாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சங்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது பண்ணது கொஞ்சம் ஆறி இருக்கும். ஆறினதுக்கு பின்னாடி அதில் இருக்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மொத்தமாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், சீரகம், துளசி, கற்பூரவல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயிண்டாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை கசக்கணுங்க. நல்லா பாருங்க, இப்போ கசக்கிறேன். பாருங்க, இதை நல்லா போட்டு கசக்கணும். கசக்கி வறுச்சால் இதில் நிறைய சாறு இருக்குங்க. இது இன்னும் நல்லா கசக்கி எடுத்துக்கிட்டே இங்கே பாருங்க, இதில் இன்னும் இருக்கும் பாருங்க. இது நல்லா புளிஞ்சாச்சுங்க. பாருங்க, புளிஞ்சு ஒரு சங்கு ரெடி பண்ணிட்டேன். இதை தான் நான் சுஜிக்கு இப்போ கொடுப்பேன். சுஜிக்கு அதுக்கு மகிழுக்கு இருக்குது, மிச்சம் சுஜிக்கு இருக்குது, மகிழுக்கும் இருக்குது. அண்ட் மிச்சம் இருந்துச்சுன்னா சுஜிக்கு இன்னொரு சங்கு கூட நான் ஊற்றி விடுவேன். அண்ட் இதை எழுப்பி உட்கார வச்சாச்சுங்க. இப்போ நான் மருந்து கொடுக்க போகிறேன். சரிம்மா, கட்டுங்க. வெரி குட் ரமா. இன்னொரு வாட்டி பிடிக்குமா? இது 100% நல்ல ரிசல்ட்டுங்க. இது நான் 2 நாள் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். இப்போ இருமல் அந்த அளவுக்கு இல்லை, சளியும் அந்த அளவுக்கு கிடையாது. இது ஒர்க் ஆகலைன்னா மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன். அண்ட் இது இப்போ மகிழுக்குமே நான் கொடுக்குறேங்க. சுஜிக்கும் மகிழுக்கு 2 பேருக்குமே நான் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அதுக்கப்புறமே முடியாத பட்சத்தில் தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன், முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் இது உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒவ்வொரு உடம்பை பொறுத்தா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஏன் குழந்தைக்கு 100% ரிசல்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.